இன்னைக்கு நாம துருக்கி நாட்டு கதை ஒண்ணு கேட்க போறோம். வெங்காயம் ஏன் சின்னதா இருக்கு, தர்பூசணி ஏன் இவ்வளவு பருமனா இருக்கு, இதுக்கெல்லாம் கூட கதைகள் இருக்குமான்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த கதை. முன்னொரு காலத்துல வெங்காயம் தான் ரொம்ப பருமனாக இருந்துச்சாம். சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்த வெங்காயத்துக்கு வம்பு பேசுறது மட்டும்தான் வேலையாம். இதற்கு நேர்மாறா தர்பூசணி குட்டியா எலுமிச்சம்பழம் மாதிரி இருந்துதான். நாள் முழுசும் சுறுசுறுப்பா தாவி குதிச்சு உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்துச்சான். அந்த ரெண்டும் ஒரே தோட்டத்துல இருந்துச்சான். அந்த தோட்டத்துல ஒரு வாழை மரமும் இருந்திருக்கு. இந்த மரத்தை வெங்காயத்துக்கு பிடிக்கவே பிடிக்கலையாம். வாழை மரமும் அதன் பிள்ளைகளும் இருக்கிற தண்ணிய ஃபுல்லா குடிச்சிடுறாங்கன்ற ஒரு கோபமே அதுக்கு காரணம். எப்போ பார்த்தாலும் வாழை மரத்தை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்குமா வெங்காயம். இதற்கு மாறா தர்பூசணி பழம் என்ன செய்யுமா, வாழை மரத்தை பாராட்டிக்கிட்டே இருக்குமா. நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க, அதுக்காக உன்னை வெட்டாமலா விடுறாங்க, உன் காய பறிச்சுக்கிறாங்க, உன் இலைய அறுத்துக்கிறாங்க, பழங்களை திங்கிறாங்க, கடைசியில ஒன்னையே வெட்டிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வெங்காயம் வாழை மரத்தை ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டே இருக்குமா. அப்ப வாழை மரம் சொல்லுச்சா, அப்படி சொல்லாத, இருக்கிறதையெல்லாம் கொடுத்து பாரு, அதோடைய சந்தோஷமே வேற லெவல் அப்படின்னு சொல்லிச்சான். வெங்காயம் போய், நீ ஒரு முட்டாள் ஏமாளி, வெட்ட வருபவன உனக்கு எதுக்கவே தெரியாது, நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லிச்சான். வாழை மரம் திருப்பியும் சொல்லிச்சான், தைரியம்ன்றது சண்டை போடுறது மட்டும் இல்ல, வேதனைய தாங்கி நிக்கிறதும் தைரியம் தான். நம்மள தப்பா நடத்துறவங்கள நம்ம கரெக்டா நடத்துறதும் தைரியம் தான் அப்படின்னு சொல்லிச்சான். அது தர்பூசணி, வாழை மரம் சொல்றது உண்மைதான், தன்னை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு வாழை மரம் ஒருபோதும் மனுஷங்களுக்கு கசப்பான பழத்தை கொடுக்கறது இல்ல. அது போல இந்த வாழை மரம் துறவிய போல வாழுது அப்படின்னு தர்பூசணி ரொம்ப புகழ்ந்துச்சான். வெங்காயம் திருப்பவும் எரிச்சலாவே இருந்துதான். அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க தோட்டக்காரன் வேலைக்கு வந்தான். அவன்கிட்ட போய் வெங்காயம் சொல்லிச்சான், இந்த வாழை மரம் சுத்த மோசம், எல்லா தண்ணியையும் அதுவே குடிச்சிருது, இத முதல்ல வெட்டி ஏறி அப்படின்னு அழுதிச்சான். வெங்காயத்தோட அழுக தாங்க முடியாத அந்த தோட்டக்காரன் வேற போய் வாழை மரத்தை வெட்டி போட்டானாம். அப்போ வாழை மரம் வெங்காயத்தை பார்த்து சாபம் கொடுத்துச்சான், வாழ்க்கையோட அர்த்தத்தை நீ உணரவே இல்லை, அதனால நீ மெலிஞ்சு சுருங்கி போவ, என்ன போல துண்டு துண்டாக்கப்படுவ, உன்னால எல்லாரும் கண்ணீர் வெடிப்பாங்க, தினமும் உன்னைய திட்டுவாங்க. ஆனா இந்த தர்பூசணி மனசுல நல்லத நினைச்சு நல்லத பாராட்டுற, அதனால நீ உடல் பெருத்து எப்பவும் கருணையோட மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னையில இருந்துதான் வெங்காயம் சுருங்கி சிறியதாயிருச்சான், தர்பூசணி பருமனாகி பலராலும் விரும்பப்படுகிறதாம். இந்த கதை என்ன சொல்றது தெரியுமா? உடற்பருமன் என்பது கேலிக்குரிய விஷயம் இல்லை. ஒருபோதும் எவரையும் அவரது உடல் அமைப்பை வைத்து கேலி செய்யவோ அவமதிக்கவோ கூடாது. இந்த பாடத்தை தான் இந்த துருக்கி நாட்டு கதை நமக்கு சொல்லுது.